நேர்களே, இன்றைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். அதாவது ஆஸ்திரேலியாவுல போண்டா என்கின்ற கடற்கரையில, அதாவது லைட்டிங் ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய யூத திருவிழாவில, அந்த ஹக்கான் அந்த திருவிழாவின் பேர். அவர்களின் திருவிழாவில் 15 யூத பிள்ளைகளும், பெரும் வயதானவர்களும் ஒரு பயங்கரவாதி தாக்குதலுக்கு உள்ளாக்கி மரணித்திருக்கிறது நெஞ்சை உலுக்குகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. மிகுந்த மன வருத்தம். ஆஸ்திரேலிய அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என உலகம் முழுவதும் குரல்கள் எழுப்பினாலும், ஆஸ்திரேலியா இந்த திருவிழாவில் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் கலந்து கொண்டார்கள். யூதர்களுடைய இந்த ஹக்கான் இந்த திருவிழா லைட்டிங் ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகிறது. இதில் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய குழந்தைகளோடு உறவுகளோடு ஆஸ்திரேலியாவில் கடற்கரையில் போண்டா கடற்கரையில் கூடியிருந்த போதுதான் இந்த பயங்கரவாத தாக்குதல்ல 2 பேர் நடத்தியிருக்கிறாங்க. ஒன்று அப்பா, இன்னொன்னு மகன். இவங்க யாருங்கிற தகவலை இன்னும் யூகிக்க முடியவில்லை. ஆனாலும் இவர்கள் ஒருவேளை பாகிஸ்தான், ஒருவேளை லெபனான் இந்த வழிவந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அது கன்ஃபார்மா இல்லை. நாங்க இதை அறிவிக்க மாட்டோம், அறிவிக்க போவதில்லை என ஆண்டோனியோ அல்பேனியோ அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? உலகம் முழுவதும் சியோனிச எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. இது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. பலஸ்தீனத்தில் தாக்குதலை நடத்தி 75,000 பேரை கொலை செய்திருக்கிற பெஞ்சமின் நேத்தான்யாகு, 1,70,000 பேரை மூடமாக்கின பெஞ்சமின் நேத்தான்யாகு, பென் கேவிர் சுமோட்ரிச் இந்த யூத சமூகத்தில் சேர்ந்த அரசியல் தலைவர். ஆனா பலஸ்தீனத்தை மக்களை கொலை செய்வது யார்? யூத மக்கள் அல்ல. உலகத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களும் பலஸ்தீனத்தில் யூதர்களும் கூட இந்த அநியாயத்தை எதிர்த்து உலக சமூகத்தோடு கைகோர்த்து நின்ற போது அவர்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாத நடவடிக்கையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? தோழர்களே, நாம என்ன சொல்றோம்? அனைத்து மனிதர்களும் இறைவனின் படைப்புகள், ஒரே இளம்தான். நீ யூதனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, பௌத்த, இந்து யாரா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு பாவத்திற்கு, ஒரு பரிகாரத்திற்கு அனைவரையும் நாம் எப்படி என்ன சொல்ல முடியும், பலியாக்க முடியும்? யூத சமூகத்தில் பிறந்த அரசியல்வாதி பெஞ்சமின், அவர் தனது அரசியலை நிலைப்படுத்திக் கொள்ள கஸ்ஸாவின் மீது ஏவி விட்டு அமெரிக்காவின் உதவியோடு இந்த அநியாயத்தை செய்கிறார் என்றால் அதற்கு யூத மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஹனூக்கா திருவிழாவில் அவங்க தங்கி இருக்கிற போது, கொண்டாட்டங்களில் லைட்டிங் ஃபெஸ்டிவல்ல இருக்கிற போது அநியாயமாக 15 பேர் கொண்டு போட்டாங்க. துப்பாக்கியால வெறித்தனமான சூடு. 40க்கு மேற்பட்ட மக்கள், பலர் குட்டுயிரும் கொலை உயிருமாக இருக்கிறாங்க. இதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு தோழர்களே. அந்த ஏரியாவில் இந்த கொலைகாரனை மடக்கி பிடிப்பதற்கு காருக்கு வெளியே அப்படியே மெதுவாக சென்றவன் தான் யார் என்று சொன்னால், உலகத்தில் இன்னைக்கு பெரிய ஹீரோவாக ஆக்கியிருக்கிற அஹமது அல் அஹமது என்ற ஒரு முஸ்லிம். இவர்தான் மிக கவனமாக சென்று பின்னாலே சென்று துப்பாக்கியாளனை மடக்கி கீழே போட்டு அவன் சுடாமல் தடுத்து, அதற்காக அவர் மீது துப்பாக்கி குண்டுகளை மற்றவன் சுட அவர் இன்றைக்கு அபாய கட்டத்தில் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சர்வதேச அளவுல $1,50,000 மேல் அவருக்கு நன்கொடைகள் குவிந்து வருகிறது மருத்துவ செலவுக்கு. அமெரிக்க அதிபரும் கூட பாராட்டி இருக்கிறார், ஆஸ்திரேலியாவும் பாராட்டுது. இந்த மாதிரி ஒரு மனிதநேயர்கள் இருக்கிற போது இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆபத்து. நாம் இன்னைக்கு பாலஸ்தீனம் விவகாரத்தை குறித்து பேசல. நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன், பெஞ்சமின் நேத்தான்யாகும் அவரது அரசும் செய்கிற இந்த அநியாயத்திற்கு உலகத்தில் எந்த யூத மக்களும் சமமாக மாட்டார்கள். அந்த நாட்டு மக்களுக்கு, யூதர்களுக்கும் இதற்கு தப்பில்லை. அதுல சில சதவீதம் அதை ஆதரிக்கலாம். ஆனால் பொதுமக்களை கொல்வது மனித விரோத, கொடுமையான, பாவமான, அபாயகரமான ஒரு செயல் என்பதுல ஒரு இரக்கம் இருந்த எந்த மனிதனும் இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் சொல்ல மாட்டான்.
இந்த மாதிரி பெண்களை சுட மாட்டாங்க. இது கோழைகளுடைய செயல். நல்ல மனிதன் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரிங்க. இப்போ இதற்கு காரணம் என்னன்னா, உலகத்துல ரொம்ப குறைந்த அளவுல வாழக்கூடிய சமூகம் தான் யூதர்கள். இந்த யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு எப்போது வந்தது? அவர்களுக்கான எப்போது பரிதாபம் வந்தது? ஹோலோகாஸ்ட் என்கின்ற 6 மில்லியன் என்று சொல்கிறார்கள். அந்த கருத்து கணிப்புல எனக்கு எப்போ மாறுபட்டு உண்டு. ஏதோ 10 லட்சமோ 50 லட்சமோ 30 லட்சமோ கொல்லப்பட்ட போது பெரும் நெருக்கடிக்கு கெமிக்கல் வெப்பன்ஸை வச்சு அடால்ஃப் ஹிட்லர் அந்த மக்களை கொலை செய்த போது உலகமே அவர்கள் பக்கம் நின்றது. ஐயோ பாவம். அதற்கு பிறகு யூரோப்ல அவர்களின் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கினார்கள். யூரோப் கிறிஸ்தவ மக்களுக்கும் யூதர்களுக்கும் எதிராக விரோதம் அதிகரித்தது. நான் சொல்றது ஒரு 1.5 நூற்றாண்டுகளுக்கு 125 ஆண்டுகளுக்கு முன்பு 1800களின் கடைசி பகுதியில கிறிஸ்தவர்களால் இவர்கள் கடுமையான வெறுப்புக்கு ஐரோப்பாவில் உண்டாக்கப்பட்டதின் காரணம் இவர்கள் செய்கின்ற தொழில் வட்டி தொழில். இரக்கமற்றவர்கள், நண்பர்களுக்கிடையே சிண்டு மூண்டுபவர்கள். ஆகவே நமது வேதாகம கொள்கைகளின் அடிப்படையில் இவர்கள் இல்லை என்ற வெறுப்பு ஐரோப்பிய சமூகத்திற்கு எதிராக சியோனிச தத்துவத்தை முதலாக கிறிஸ்தவ மக்களுக்கு இடையிலே யூத வெறுப்பை உருவாக்கியது. இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவாலயங்களில் கிறிஸ்தவ மக்கள் அவர்களுடைய வெற்றிக்காக பிரார்த்திப்பது அது இன்றைய நடைமுறை. ஆக அந்த நடைமுறையிலே கிறிஸ்தவ சமூகத்தில் சியோனிச எதிர்ப்பு உருவானதன் காரணம் வட்டி, பொருளாதார சுரண்டல், கோல் மூட்டுதல், சீண்டல், அரசியலில் அவர்களின் தாக்கம். ஆகவேதான் இவர்களுக்கு எதிராக முதல் சியோனிச தத்துவமே ஆன்டி சியோனிஸ்ட் மூவ்மெண்ட் யூரோப்பாவில் உருவானது. அப்போதுதான் பால்ஃபர் டெக்ளரேஷன் உருவாக்கி அவர்களை மெதுவாக இங்கே கொண்டு குடியேற்றினாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ அரபுகளோ சியோனிசத்துக்கு எதிராக அல்ல, கிறிஸ்தவ ஐரோப்பிய சமூகம்தான் இதை உருவாக்கியது. காரணம், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை நற்கிரிக்கைகளின் நாயகனாக, நல்லோர்களின் தலைவனாக, அமைதியின் நாயகனாக, உலகத்தை, யூத மக்களை சால்வேஷன், நீதியின் பால், அன்பின் பால், சர்வதேச இணைப்புகளின் பால் கொண்டு வந்த இறை அருள் பெற்ற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியான ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை கொன்ற இந்த பாவிகளை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என ஒரு குரூப் அங்கே இருந்தாங்க. அவங்க தான் யூதர்களை வெறுத்தாங்க. இன்றைக்கு இந்த வெறுப்பு எப்படி மாறிட்டு அப்படின்னா, இன்றைக்கு இடையில ஹிட்லருடைய இந்த மூமெண்ட் மாறி இடையில் இன்றைக்கு அது இஸ்லாமியர்கள் அனைவரும் வெறுக்கக்கூடிய அளவிற்கு யூதர்கள் அவர்களுடைய நாடுகளை ஆக்கிரமித்தார்கள். தட் இஸ் சோ கால்ட் செட்டிலர்ஸ் லேண்ட் சொல்றாங்க. வெஸ்ட் பேங்க் செட்டிலர்ஸ் லேண்ட், கஸா செட்டிலர்ஸ் லேண்ட். எவ்வளவோ சொன்னாலும் இன்று வரை பச்சை பிள்ளைங்களை கொலை செய்து ஏராளமான வயதானவர்கள், முதியோர்கள், அவர்கள் வாழ்விடம், கட்டடம், உழைப்பு, உயிர் எல்லாவற்றையும் அழித்து போட்டார்களே. அப்படிங்கிற வெறுப்புக்கு தான் இந்த பயங்கரவாதி துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிறான். ஆனா அவன் யாருன்னு தெரியல. அவன் முஸ்லிமா, அவன் யூதனா, அல்லது அவர் கிறிஸ்தவனா, அவன் யாருன்னே தெரியல. ஆனால் வழக்கம் போல அவர்கள் ஒரு பாரம்பரியமிக்க அரபியாக இருக்கலாம், பலஸ்தீனத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், லெபனீஷா இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு விவகாரம், எப்படி இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த அகமது அல் அஹமத் அவர்தான் நாயகன். அவர்தான் இந்த கொடூரமான பயங்கரவாதிக்கு முன்னால் தன் உயிரை துச்சவன மதித்தார். தோழர்களே, இது அவ்வளவு நல்லது இல்லைங்க. யூத வெறுப்பு அவ்வளவு நல்லது இல்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வந்துடணும். ஆனா யூத வெறுப்போ, முஸ்லீம் வெறுப்போ, கிறிஸ்தவ வெறுப்போ, இந்து வெறுப்போ நல்லதே கிடையாது. ஏன்னா நம் அனைவரும் இணைஞ்சு செயல்படும் மக்கள், நம் அனைவரும் மனிதர்கள். நமக்கு 1008 வித்தியாசம் உண்டு. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நமக்கு பிடித்ததை சாப்பிட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு விரும்பக்கூடிய மதத்தை அவர்கள் விரும்புகிற மாதிரி பூசை செய்யலாம். அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. பிறப்பால் உயர்வதால் இல்லை. அப்படித்தான் நம்முடைய தமிழ் சமூகம் சொல்றது. தயவு செய்து யூத வெறுப்பை அறவையோடு எடுத்துடணும். அது நல்லதல்ல. அது இறையியல் கொள்கைக்கு எதிரானது. ஒரு தனி மனித சமூகத்துக்கு எதிராக நாம் வெறுப்பு வைப்பது பாவம், மகா கொடூரம். அந்த அடிப்படையில் ரொம்பவே நான் கடந்த
செய்திகளில் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவே நாம் நிறைய பேசணும். அந்த மக்கள் மீது அநீதி செய்திடக்கூடாது. அதே போன்ற அநீதி தான் இந்த அநீதி. இந்த ஹனூக் திருவிழாவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் சொன்ன மாதிரி இதில் அந்த மக்களை கொலை செஞ்சதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது பெரிய பாவம், பெரிய அநியாயம். 2000 மக்கள் கூடியிருக்கிற போது இந்த மாதிரி பயங்கரவாதிகளெல்லாம் அவர்கள் இனி வராத அளவிற்கு தண்டனை இருக்கணும். உண்மையிலே இது ரொம்ப வருத்தத்தை தருது. உலக சமூகம் உடனடியாக ஈடுபட்டு உலகம் முழுவதும் யூத மக்களுக்கு எதிராக, பொதுமக்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அதே போன்று பலஸ்தீன மக்களுக்கும் விடுதலை வேண்டும். இந்த தொடர்ந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக எந்த ஊரிலோ, எந்த நாட்டிலோ, எந்த உலகத்திலோ வெறுப்பை விதைப்பது ஆகவே கூடாது. இதுதான் நம்முடைய ஒரு பத்திரிகையாளனா தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்திகளுக்காக ஆயிரக்கணக்கான செய்திகளை தந்த நாம் இன்றைக்கு முத்தாய்ப்பாக ஆஸ்திரேலியாவில் போடா கடற்கரையில் நடைபெற்ற ஹனூக் திருவிழாவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் ஃபெஸ்டிவலில் கடற்கரையில் சுட்டு கொல்லப்பட்டு 15 பேர் மரணித்து 40 பேர் அபாயகட்டம். அதில் எத்தனை பேர் பிழைப்பார்கள்னு எங்களுக்கு தெரியாது. இதற்கு ஒரு முடிவு வருவதற்கு அமெரிக்கா இதில் கவனம் செலுத்தணும். பெஞ்சமின் நேதன்யாகு இதை ஒழுங்கு செய்யணும். இதன் மாதிரி வெறுப்பை விதைக்காமல் உலகம் அமைதியை நாடணும் என்று நாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.